ஐஸ்வர்யா தத்தா பண்ண ஸ்டீம் ஃபிஷ் பண்ண போகிறோம். இது ஒரு பெங்காலி ரெசிபி. இதுக்கு பேர் வந்துட்டு மாச்சர் பட்டூரி. ஹாய், நான் ஷெஃப் சாய். இது கோல்ட் பிரியன் வழங்கும் TCDC மேக் இட் ஈஸி பவர்ட் பை VB டே. இதுக்கு தேவையானது வந்து மீன் இங்கே இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபில்லேஸாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்படி ஒரு ஃபில்லை எடுத்துக்கிட்டு ஸ்கின் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன பிட் இருக்குன்னா ஒரு சின்ன ஸ்லிட் பண்ணி அது ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்போ எல்லாமே ஒரு ஈக்குவல் திக்னஸ்க்கு வந்துடும். இந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நமக்கு தேவையானது மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு, எல்லோ மஸ்டர்ட் சீட்ஸ் இருக்குது. ஸ்கின் இல்லாத மஸ்டர்ட் சீட்ஸ் மாதிரி தான் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி ரெண்டுமே. அதுக்கப்புறம் கசகசா, கொஞ்சம் உப்பு. ஸோ இந்த ரெசிபிக்கு நாங்கள் யூஸ் பண்ணது டெசிகேட்டட் கோகோனட். பச்சை மிளகா ஒரு 3 to 4, பூண்டு மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட் பண்ண போகிறோம். லைட்டாக கொஞ்சமாக நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மஸ்டர்ட் பேஸ்ட் ரெடியாக இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 பிஞ்ச் மஞ்சத்தூள், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண ஃபிஷ் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ரெடி பண்ண மஸ்டர்ட் மேரினேடும் ரெடியாக இருக்குது. இந்த மீனுக்கு தடவிட்டு ரெண்டு சைடும் ஃபிஷ்ஷுக்கு தடவிட்டு இப்போ நம்ம வாழையில வந்து லைட்டாக சூடு பண்ண போகிறோம். சூடு பண்ணால் ஈஸியாக ஃபோல்ட் ஆகிடும். மீன் ரேப் பண்ண மாதிரி இந்த ஒரு மீன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். 10 to 12 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம கிரில் பண்ண போகிறோம். ஒரு இலை ஒன்று வச்சுருக்கேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ரேப் பண்ண அந்த ஃபிஷ்ஷு வந்து இலை மேலே வச்சுட்டு நம்ம கட் பண்ணி மேரினேட் பண்ணி பனானா லீஃபில் ரேப் பண்ண இந்த ஃபிஷ்ஷை வந்து 9 to 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணலாம். ஸ்டீம் பண்ண ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு தவாவில் போட்டு கிரில் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் வந்து கோல்ட் பிரியம் சன்ஃப்ளவர் ஆயில். கொஞ்சமாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன். ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்படி நம்ம வந்து ஒரு 4 ஃபிஷ் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். மாச்சர் பட்டூரி ஸ்டீம் ஃபிஷ் பெங்காலி வே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ரெகுலராக குக் பண்ணுற மாதிரி ஒரு குழம்போ இல்லை வறுவலோ இல்லாமல் நீங்கள் இப்படி ஒரு ஸ்டீம் ஃபிஷ் கூட பண்ணி வித்தியாசமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். இது கோல்ட் பிரியம் வழங்கும் TCDC மேக் இட் ஈஸி பவர்ட் பை VB டேஸ்.